Taste the Daily. கோவிந்தராஜன் சார், இப்போது நான் கேட்கக்கூடிய மீண்டும் அந்த கேள்வி கேட்குறேன், சார்ட்டையும் அதை கேட்டிருந்தேன். இப்போது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்க அதிமுகவை ஆளுங்கட்சி ஆக்கணும், எடப்பாடியார் அவர்களை வந்து முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. அதே பக்கம் திமுக கூட்டணி பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து முதலமைச்சர் பீகாருக்கு போகிறதாக இன்றைக்கு செய்திகள்லாம் வந்திருக்குது. அங்கே போய் அவங்க காங்கிரஸினுடைய பிரச்சாரத்துக்கு இவர் கூட சேர்ந்து போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், யாருமே ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்கணும் அப்படின்ற அந்த குரலை வந்து சொல்லவே மாட்டுறாங்களே சார், எதனால்? அதாவது முதலிலே இன்றைக்கு மரணமடைந்த அந்த துப்புரவு தொழிலாளி வரலட்சுமி அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கு ஒரு கண்டனத்தையும் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது எடப்பாடியார் முதல்வர் அரியணையில் அமர்த்துவோம். அது வந்து நிச்சயமாக இப்பொழுதே எல்லாம் உறுதியாயிட்டாங்க. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே கணியில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் ஞாபகம் வருது. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் இனி நமது என்று சிந்து பாடுங்கள். அந்த வரி தான் ஞாபகம் வருது. ஸோ எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூட எல்லா கேடர்ஸும் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. தமிழகத்தை அடுத்து நம்ம தான் ஆளக்கூடிய இந்த சிந்து பாடுவதற்கு தயாராகி விட்டார்கள். ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலை நிலவரம். நீங்கள் அடுத்து இன்னொன்று கேட்டிருந்தேங்க, யார் ஏன் ஆளுங்கட்சி கூட்டணியில் திமுக கூட்டணியில் யாருமே வந்து முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் சொல்கிறதுக்கு யாரும் ஏன் முன் வரலன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் அங்கே இதுவாக இருக்காங்க. அதாவது ஸ்டாலின் ஒரு முதல்வர் வேட்பாளர், அடுத்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி, அவரு போட்டீங்கன்னா அடுத்து அங்க வந்து முதல்வர் யாருங்கிறத இன்னும் அறிவாலயமே முடிவு பண்ணல. அறிவாலயம் முடிவு பண்ணல. அங்க இருக்கக்கூடிய குடும்பம், ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அவங்க முடிவு பண்ணணும் இல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க முடிவு பண்ணல யாரு உதயநிதியா இல்ல ஒரு ஸ்டாலின் ஐயாவா இல்ல அடுத்து வேற யாருன்னா வருவாங்களா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் இதை வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணணும். அவங்களுக்குள்ளாரே ஒரு தெளிவு வரல. கூட்டணிக்கு உள்ளாரே எப்படி ஒரு குழப்பம் இருக்கிறதோ குடும்பத்துக்குள்ளாரையும் ஒரு குழப்பம். ரெண்டாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரு அண்ணாமலை அவர்கள் அவர் நேற்றைக்கு அறிவித்த இந்த அறிவிப்பை வரவேற்கிறது. இவ்வளவு நாளாக வந்து ஒரு அண்ணாமலை அந்த அவர் இது பண்ணுற அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இந்த அந்த பெண் அமைப்பு வந்து அவரை வந்து இது பண்ணிட்டு அவர் வந்து இன்னும் ஜெல்லாகலை, பிஜேபி இன்னும் இதாகலை அதாகலை அப்படின்னு சொல்லி பெண் நிறுவனம் மூலிமா ஒரு தவறான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இவ்வளோ நாளாக ஓட்டிட்டு இருந்தாங்க. இனிமேல் அதுவும் எடுபடாது. நேற்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அறிவிப்பை அவங்களுடைய கூட்டத்திலே இந்த ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறது மிகவும் வரவேற்கக்கூடியது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக இளைஞர்கள் இப்போ வந்து யார் இப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்கன்னாக்கா ஒன்று திமுக, ஒன்று தாவாக்கா. விஜய் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, தந்த யூத் இது தனக்கு வரும்னு நினச்சிட்டு ஒரு இதுல இருந்து அப்படியே சாதாரணமாக இது பண்ண. இப்போ அந்த இளைஞர்கள் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வாக்கு, அந்த பெண்களுடைய வாக்கெல்லாம் இப்போ அவரே சொல்லிட்டார். எப்படின்னா இந்த இதில் வந்து எடப்பாடியார்களே முதல்ல. ரெண்டாவது சார், இப்போது ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து கூட்டணி கட்சிகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் அதிமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிமுகவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதுலேயே வந்து வெற்றி பெறப்போவது யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இயல்பாகவே அவங்க அந்த பக்கம் தானே வருவாங்க. நிச்சயமா. அதாவது வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு. அக்டோபர் மாதத்தில் தெளிவாக தெரிய வரும் நமக்கு உண்டான இப்போ கூட்டணி. இப்போ எடப்பாடியார் அவருடைய இந்த பயணம், தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மக்கள் எழுச்சி பண்ணுறதை எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் தினந்தோறும் மாநாடு, தினந்தோறும் ஒரு மக்கள் எழுச்சி வரதை பார்க்குறாங்க. நிச்சயமாக அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியை நோக்கி மற்ற கட்சிகள்லாம் வர துவங்குவார்கள். அதாவது திமுகலேருந்து இருக்கக்கூடிய இப்போ திரு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கட்சி எப்படி பிளவுபடும். நிச்சயமாக அதுதான் விஜய் அவர்கள் சிமிக்கை செய்திருக்கிறார்கள். அவர் வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பிஜேபி எதிர்க்கிறவன் நான் தான், இனிமேல் திமுக கிடையாது அப்படின்ற தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கள்ள உறவு வச்சிருக்கிறாரு இவர் அப்படின்ற மாதிரி வெட்ட வெளியில் பொது வெளியில் ஸ்டாலின் அந்த திமுக பற்றி சொல்லியிருக்காரு. நான் தான் ஒரே இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த இதனால இப்போ காங்கிரஸ் நண்பர் அவர் வெங்கடேஸ்வரன் காங்கிரஸ் இப்போ மதில் மேல் பூனை, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவரோட வரணும்னு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இருப்பவர்கள்லாம் இவருக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக
இந்த அக்டோபர் மொத்தத்துல வெற்றி முகத்துல இருக்கிறது அதிமுக கூட்டணி மட்டும். நிச்சயமாக வெற்றி முகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி தான். மக்கள் அதை விரும்புகிறார்கள். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொன் வில்சன் அவர் சொன்ன மாதிரி எடப்பாடியார் அவர் சுற்றுப்பயணத்தில் போறப்ப நீங்க ஒரு தொகுதிக்கு போனீங்களோ, சட்டமன்ற தொகுதிக்கு போன ஒரு தொகுதியிலும் ஒரு பிரச்சனையை எடுக்கிறார். உதாரணத்துக்கு நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் செய்த திரு எடப்பாடியார் அவர்கள் சொல்றார், செங்கல்பட்டு மாவட்டத்தை அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்திருந்தது. இந்த புதிய மாவட்டத்தை கொண்டு இருக்கிறப்ப நாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சோம், இந்த மாவட்டம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு என்ன செய்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான என்னென்ன அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள் என்னென்ன, அங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, அதெல்லாம் எடுத்து மக்களிடையே சொல்றாங்க. இப்போ அவர் மக்கள் என்ன பார்க்குறாங்க, இந்த தொகுதியில் இது போல பிரச்சனையை சொல்லியிருக்காரு, நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போறாரு, அங்க என்ன பிரச்சனை இருக்கு, மக்களா ஆர்கானிக் சந்தேகம் சார். இப்போ இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களால் பேச முடியாதா 4 வருஷத்துல என்ன செஞ்சேன் அப்படின்னு? அவரால் பேச முடியலையே. அவரால் எப்படி போய் பேசுவாங்க? அவர் ரோடு போறாரு, இப்படி சும்மா அப்படி தீண்டத்தகாத கையை தோற மாதிரி இப்படி தொட்டுட்டு தான் அப்படியே போயிட்டு இருக்காரு. அவர் ரோட் ஷோ, எந்த ரோட் ஷோ இது வரைக்கும் வெற்றி கண்டிருக்கிறார்? அவர் மக்களிடையே போய் என்னது பேச, சென்ற முறை நிறைய போலி வாக்குறுதிகள்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படி எக்கச்சக்கமா போலி வாக்குறுதிகள் இது பண்ணாரு. இது வரைக்கும் அதுல 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேறல. அப்படி இருக்கக்கூடிய இந்த இதுல அவர் இனிமே மக்கள்ல போய் சந்தித்தாங்க. வாக்குறுதியில நிறைவேற்றணும் அவங்க கூட்டணி கட்சியினரே சொல்லக்கூடிய சூழல் இருக்கு. நிச்சயமாக அதான் சொல்லிட்டு இருக்கிறார் சண்முகம் அவர்கள், தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப திமுகக்குள்ளார ஒரு பயம் வந்து விட்டது. அவங்களுக்கு இனிமே அடுத்து வேற என்ன, அடுத்து இவ்வளவு நாளா முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இது பிஜேபி கூட சட்டமன்றத்திலேயே கேள்வி கேட்டிருக்கிறார். முதல்வர் நீங்க எப்படி பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் அப்படி கேட்கிறார். அப்பவே ஒரு பயம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கூட்டணி ஜெல் ஆகாது, இந்த கூட்டணியில இதாகாது, அடுத்து அந்த இதை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்றைக்கு எல்லாம் கிளீனா இதாகி போச்சு. இனிமே அவங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு? இனிமே அவங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இனிமே இவங்க இந்த ஆட்சியை இறக்குவதற்கு மக்கள். சரி சார், இப்போ அதிமுக கூட்டணி இவ்வளவு வேகமா முன்னேறி போறாங்கல்ல தேர்தல் காலத்துல, இது என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியல்ல ஏற்படுத்தும்? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், இது மக்களுக்கு, அதாவது மக்களின் காவலனாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர், நம்ம மக்களின் குரலாக எழுப்பக்கூடிய ஒரு ஆட்சி தான் வேணுன்றது மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சென்ற வாரம் ஒரு கருத்து கணிப்பு ஒரு பிரபல சேனல் இது பண்ணிதான். அதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ சுமார் 78% மக்கள் ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் ஆட்சி மாற்றம் தான் வரணுன்றது முடிவு எடுத்துட்டாங்க. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு வர்றப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கல, யார் சிறந்த ஆட்சி கொடுப்பார்கள், மக்களுக்கான ஆட்சி யார் சிறந்த ஆட்சி கொடுப்பாருன்னு அது ரெக்கார்டே இருக்கு, சரித்திரம் இருக்கிறது. அதிமுக ஆட்சிகளில் தான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து மக்களுக்கான ஒரு ஆட்சி அதிமுக தான் செய்திருக்கு சரித்திரம். திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது ஃபுல்லா ஊழல் நிறைந்தது ஆட்சி. அது பல்வேறு, அதுவும் சரித்திரம் சொல்லு, இவங்க என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் இது பண்ணி. அதிமுக கூட்டணி சார்பாக கூட அதை ஒரு பிரதானமான ஒரு பிரச்சாரத்துல முக்கியமான பாயிண்டா வைக்கிறாங்களே. இப்போ இங்க ஊழல் செய்தவர்கள்லாம் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருப்பாங்க அப்படின்றத புரட்சி தமிழர் அவர்கள் சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் என்ன மாதிரியான கலக்கத்தை சார் அவங்களுக்கு ஏற்படுத்தும்? அதாவது இப்ப கலக்கத்தை என்ன, இப்ப எடப்பாடியார் அவர்கள் இப்ப நிச்சயமா ஆட்சி கட்டிலில் அமரப்போற வந்த உடனே யார் யாரெல்லாம் உள்ள போவாங்க, யார் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்குண்டான அந்த கேஸ் போயிட்டு சிறைக்கு செல்வதற்கு தயாராக யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்றது அந்த ஒரு அச்சத்தில் இருப்பாங்க திமுக கட்சியை. அந்த அச்சம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்குள்ள? திமுகக்குள்ள பாத்தீங்கன்னா எது மாதிரியான தாக்கம், திமுக கட்சிக்குள்ளாரியே பிளவு ஏற்படும். ஆல்ரெடி அதுக்குண்டான ஒரு சில இதெல்லாம் ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் நடந்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இவங்க தான் சொல்கிறாங்க, அதிமுக இருக்கவங்களாம் இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு. அதாவது எக்ஸஸ் பேகேஜ் வேர்ல்டு அந்த தேவையில்லாத ஆணிலாம் தான் இங்கே அங்கே போயிருக்கிறாங்க. ஆனால் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு அதிருப்தியாளர்கள் அதிமுகவை நோக்கி வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இங்கே தேடி வரக்கூடிய காலங்கள் வெகு விரைவில் இருக்கிறது. அதனால தான் நமக்கு இங்கே இருந்தான்னா மக்களிடையே அவங்க இப்போ திருப்பி போய் எந்த முகத்தை வைத்து மக்களை போய் பார்ப்பாங்க. தேர்தல் வரும்போது மக்களை போய் சந்திக்கணும்ல. இவங்க கொடுக்குற அந்த தேர்தல் சமயத்தில் 1000மோ 2000மோ 3000மோ பணத்துக்கெல்லாம் இப்போ மசிய மாட்டார்கள் மக்கள். புரிஞ்சிட்டாங்க மக்கள்.
ஸோ தேர்தல் சமயத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் எம்எல்ஏ, மந்திரி போய் பார்த்தேன் போகிற இடங்கள்லாம் மந்திரிகள்லாம் வந்து மக்களை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ மக்களிடையே போய் பார்த்தேன். நேற்று கூட யாரோ ஒரு மந்திரி KKSSR அவர்கள் தான் போனோடனே மக்கள்லாம் வந்து தங்கம் இதெல்லாம் இருந்தோம்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கிடைக்காது அப்படின்னு ஆணவமாக பேசினா அதுக்கு மக்கள் வந்து திருப்பி ஒரு இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் இவங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவங்க வந்து இனிமே வந்து நம்ம மக்களால் திமுக வந்து விரட்டி அடிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றீங்க சார். தொடர்ந்து நம்ம பேசலாம். கோவிந்தராஜன் சார், இப்பொழுதே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டதா உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது இறுதி கருத்தா நீங்க கேட்டீங்க, இப்போதே வெற்றி பெற்றதுன்னா நமது வெற்றி நாளைய சரித்திரம், இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் அப்படின்ற அந்த முழக்கம் அதிமுகவின் அந்த வெற்றி முழக்க பாடல் தான் இதுக்கு வந்து இறுதி கருத்தா சொல்ல முடியும். ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். மக்கள் இப்போ நடக்கக்கூடிய எனக்கு வரக்கூடிய செய்திகள், மக்களிடம் பத்திரிகையாளர் எனக்கு வரக்கூடிய செய்திகள், இந்த ஒரு நடத்துறாரில் இந்த முகாம், அந்த முகாமில் நிறைய புகார்கள், காவல்துறை சம்பந்தப்பட்ட புகார், ஒரு தனிப்பட்ட ஒரு பொதுஜனங்கள், ஒரு மக்கள் வந்து காவல்துறையில் போய் புகார் கொடுத்து CSR பதிவு பண்ணணும், FIR பதிவு பண்ணணும்னு அது சொல்லி 2 வருடங்களா 3 வருடங்களா FIR பதிவு பண்ணாது, அது போல புகார்கள்லாம் இருக்கு. அந்த புகாரில் இப்போ இந்த முகாமில் போனாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. காவல்துறை கட்டவருடைய துறையே ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுதான் வந்து இப்போ மக்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த இதில் வந்து இதை வந்து மக்கள் கொதிச்சறிந்து இருக்கிறாங்க. அவரு பார்த்துருக்க அந்த துறைக்கு வந்து ஒன்றும் தீர்வு காண முடியலன்னு ஒரு இதில். நன்றி சார். முதல்வருடைய துறையே ஃபெயிலியராக தான் இருக்கு. அதனால் அதிமுகவின் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி நிச்சயமாக.